ஆடி அமாவாசையை ஒட்டி சதுரகிரியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் பகல் 12 மணிக்கு மேல் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், தற்போது அந்த சதுரகிரி மலையில மலையேறுவதற்காக எவ்வளவு பக்தர்கள் காத்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம் விக்னேஷ். அதாவது சதுரகிரி ஆடி அமாவாசையை முன்னிட்டு 12 மணிக்கு மேல் மலையேற 2வது நாளாக அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் பெரும் அளவு தவித்து வருகின்றனர். அதாவது சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில 12 மணிக்கு மேல மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் தவித்து வருகின்றனர். சதுரகிரி சுந்தரமகாலின் கோயில ஆடி அமாவாசை திருவிழா கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்யலாம் சொல்லி வனத்துறை, காவல்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறை அனுமதி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆடி மாத பிரதோஷம் மற்றும் மறுநாள் சிவராத்திரி, 3ஆம் நாள் ஆடிப்பெருக்கு, இன்று 4ஆம் நாள் ஆடி அமாவாசை. இன்று காலை அதிகாலை 3 மணி முதல் பக்தர்கள் மலையேற அனுமதி வைத்தனர். இதனை அடுத்து அதிகாலை முதலே தற்போது 12 மணி வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையேறி கடும் நெரிசல் ஏற்பட்டதால் மலையேறவும் மலை இறங்கவும் முடியாமல் பக்தர்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க. தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் தானிப்பாறை வனப்பகுதி நுழைவாயில தொடங்கி மலைப்பாதை முழுவதும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது. 12 மணிக்கு மேல பக்தர்கள் அனுமதிக்கப்படாதனால ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் என்ட்ரன்ஸ்ல தானிப்பாறை நுழைவாயில் காத்திருந்திருக்காங்க. தொடர்ந்து வனத்துறையினர், காவல்துறையினர் பக்தர்கள் 12 மணிக்கு மேல அனுமதி வழங்கப்படாதனால 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏமாற்றத்துடன் நுழைவாயில் வாசல சூடகம் கொளுத்தி சாமி தரிசனம் செய்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலுக்கு இன்று 3 மணி முதல் 12 மணி வரை பக்தர்கள் 50,000க்கும் மேற்பட்டவர் சாமி தரிசனம் சென்றதுனால கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வனத்துறையும் காவல்துறையினர் அனுப்பாம இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. நேற்று ஏற்கனவே 12 மணிக்கு மேல பக்தர்களை அனுப்பாதனால இன்று 12 மணிக்கு மேல அனுப்பாத 2வது நாளாக பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய 12 மணிக்கு மேல அனுப்பலாம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.